புத்திசாலித்தனத்தின் உண்மை. ஒரு அமைதியான கிராமம். அங்கே வாழ்ந்தது அருண் என்ற இளம் சிறுவன். வறுமையில் பிறந்தவன், ஆனால் அறிவில் செழித்தவன். அவன் பேசுவதைக் காட்டிலும் பார்ப்பதில் அதிகம் ஈடுபட்டவன். அவன் கண்ணில் உலகம் ஒரு ஆசிரியன். ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடம். ஒருநாள் அந்த கிராமத்தை ஒரு கடுமையான தாகம் துயர்த்தியது. ஆற்றின் நீர் அடைந்துவிட்டது. மக்கள் வேதனையுடன் வானத்தை நோக்கி பார்த்தனர். மழையை வேண்டினர். ஆனால் வானம் மௌனமாக இருந்தது. அந்த நேரத்தில் சிறுவன் அமைதியாக ஆற்றை நோக்கி நடந்தான். அவன் நீரின் ஓட்டத்தை கவனித்தான். காற்றின் திசையை உணர்ந்தான். நிலத்தின் குரலை கேட்டான். சில நிமிடங்கள் கழித்து அவன் உண்மை கண்டான். ஒரு பெரிய கல் நீர் செல்லும் பாதையை மறைத்திருந்தது. அவன் கிராமத்தாரிடம் சொன்னான், நீர் இல்லை என்பதல்ல பிரச்சினை, நீர் செல்லும் வழி அடைந்திருப்பதே பிரச்சினை. அவர்கள் கல்லை அகற்றினார்கள். சில நொடிகளில் ஆறு உயிர் பெற்று அதன் குளிர்ந்த நீர் கிராமத்தை தழுவியது. அன்று நாளிலிருந்து மக்கள் அருணை சிறுவன் என்று அல்ல, ஞானி என்று அழைத்தனர். தத்துவம்: புத்திசாலித்தனம் என்பது புத்தகங்களால் வளர்பவை அல்ல, கவனத்தால் வெளிப்படும் வெளிச்சம்.